கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், ஏஷியாவிலேருந்து அமெரிக்கா, உலகம் ஒரு பாதை, சலிக்காத அழகு. என்னடா 2020 ஒரு ட்ரிப்பு கூட போக முடியலைன்னு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் யோசித்தேன். உடம்புல இன்னும் மூச்சு இருக்குது, உலகம் எப்படியும் மீண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை. 2020 கஷ்டத்தை கொடுத்ததை விட நல்லது தான் நிறைய கொடுத்துருக்கு. உலகத்துக்கு ஒரு ரீசெட் பட்டன்னு தான் நான் நம்புகிறேன். வெல்கம் டு யாத்திரை. யாரும் பார்க்காத இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னோட நீண்ட நாள் கனவு கிளிமஞ்சாரோ உச்சியை தொடரணும்னு தான் ஆசை. கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்காவிலேயே பெரிய மலை, உயரம் சுமார் 19,341 அடி, அதாவது 5,800 மீட்டர். மலையோட ஒரு பகுதி தன்சானியாவிலையும் இன்னொரு பகுதி கென்யாவிலையும் இருக்குது. ஏறுறதுக்கு சுமார் 10 நாள் ஆகும். மேலே போகிறதுக்கு 7 பாதை இருக்குது. 50 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் வழி பாதைகள் இருக்குது. ஆனால் ஏறுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் பயிற்சி தேவை. அப்படி என்னடா இந்த மலையில் சிறப்பு இருக்குது, மவுண்ட் எவரெஸ்ட் விட இதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. ஒரே ஒரு விஷயம், உலகத்தோட மையக்கோட்டு, அதாவது இக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் இது ஒரு பனி பொழிகிற மலை. இதனால தான் இதை ஆப்பிரிக்காவோட கூரைன்னு சொல்லுவாங்க. நான் ஏறுறதுக்கு 5 வருஷம் ஆகுதோ இல்லை 10 வருஷம் ஆகுதோன்னு தெரியலை. உயிரோடு இருந்தால் பார்த்துருவோம், இல்லாட்டி அது ஒரு விஷயம் இல்லை. இந்த பாதைக்கு மொத்தம் 5 ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது மேலே போகிற பாதையை 5 ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. அடிவாரம்னு சொல்கிறது சுமார் 2,600 அடியிலேருந்து 5,900 அடி வரைக்கும். இந்த இடத்துல ப்ரிப்ரேட்டரி ஸ்டெப்ஸ், அதாவது மேலே போகிறதுக்குள்ள வேலைகள்லாம் நடைபெறும். அதுக்கப்புறம் அடுத்த ஜோன் பார்த்திங்கன்னா மலைக்காடுகள். மலைக்காட்டில் பார்த்திங்கன்னா 5,900 அடியிலேருந்து 9,200 அடி வரைக்கும். இந்த இடத்துல காட்டுப்பகுதியை தாண்டி போனோம்னா தரிசல் காடுன்னு சொல்ல வர்றது காடோட அடர்த்தி குறைஞ்சி வெறும் சின்ன மரங்கள் இருக்கும். இது 9,200 அடியிலேருந்து 13,100 அடி வரைக்கும் 100 அடி வரைக்கும் இருக்கும். இதை தாண்டி போயிட்டோம்னா ஆல்பைன் பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஆல்பைன் பாலைவனம்னா என்னன்னா வெறும் கல்லும் மண்ணும் மட்டும் இருக்கும். இது 13,100 அடியிலேருந்து 16,400 அடி வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது தான் முக்கியமான பகுதி, ஆர்டிக் ஜோன்னா பனிமலைகள். இது 16,400 அடியிலேருந்து 19,341 அடி வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிக் ஜோனை கடந்துட்டோம்னா கிளிமஞ்சாரோட உச்சியை தொட்டுருவோம். இன்னையிலேருந்து பயிற்சியும் பிளானிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து பயணிப்போம். யாரெல்லாம் இந்த மாதிரிக்கே மலை ஏறி இருக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிறேங்க. கிளிமஞ்சாரோ ஏறுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 100 சின்ன மலையாச்சும் ஏறி இருக்கணும். கடும் குளிரையும் சுளிருங்கிற வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி வேணும். சுமார் ஒரு 15 கிலோ தூக்கிக்கிட்டு ஒரு 8 to 15 மணி நேரம் நிற்காமல் நடக்கக்கூடிய பயிற்சி வேணும். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில். உங்கள் யாசர், இது உங்கள் யாத்திரை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. அப்படியே மறுபடியும் சொல்கிறேன், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக. தேங்க்யூ.